ஃபஸ்ட் மெத்தட் பேக் சைட் டர்ன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ஃபோல்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஃபோல்ட் பண்ணிட்டு பாட்டம் பார்ட்டை வந்து டாப்போடு ஜாயின் பண்ணிடணும். செகண்ட் மெத்தட், இங்கே ஒரு லைன் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி அண்ட் இது பாயிண்ட் சி. ஸோ உங்களோட ரைட் ஹேண்டை பாயிண்ட் ஏலையும் லெஃப்ட் ஹேண்டை பாயிண்ட் பிலையும் வச்சுக்கோங்க. பாயிண்ட் ஏவையும் பாயிண்ட் சியையும் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் பாயிண்ட் பியை வெளியில் இழுங்க. அப்புறம் பேக் சைடு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் மெத்தட், பாட்டம் பார்ட்டை வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஸோ நான் டாப் பார்ட்டில் காலர் எண்டாகிற இடத்துல ஃபோல்ட் பண்ணணும். அண்ட் இந்த சைட்லேயும் அதே மாதிரி. ஸோ இந்த டாப் பார்ட்டை இப்படி இந்த ஸ்லீவ் எண்டாகிற வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிட்டு அண்ட் இன்னொன்று ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டம் பார்ட்டை ஃபோல்டு பண்ணியிருந்தது எடுத்து விட்டுறணும். ஃபோர்த்து மெத்தட், கரெக்டாக ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கணும், அதை ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ பேக் சைட் டர்ன் பண்ணிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் காலர் எண்டாகிற லைனில் இங்கே ஒரு ஃபோல்ட் அண்ட் இந்த சைட்லையும் அதே மாதிரி ஒரு ஃபோல்ட். ஸோ பாட்டம் பார்ட்டை டாப் பார்ட்டோட ஜாயின் பண்ணிடுங்க. ஃபிஃப்த்து மெத்தட், இன்னர் சைடில் உள்ள ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணிட்டு இன்னர் சைடில் உள்ள ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்லீவ் எண்டாகிற லைனில் இதை ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாட்டம் பார்ட்டை வந்து இந்த டாப் பார்ட்டோட வச்சுட்டு ஸோ இதை 3 போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணிக்கணும். இந்த பார்ட்டை இந்த பார்ட் சென்டர் பார்ட் மேலேயும், ஸோ இந்த பார்ட்டை இந்த பார்ட்டோடு இன்சர்ட் பண்ணுற மாதிரி. சிக்ஸ்த்து மெத்தட், பேக் சைட் டர்ன் பண்ணிட்டு இந்த ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ஸ்லீவ் எண்டாகிற லைனில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்புறம் கரெக்டாக சென்டரில் இந்த பார்ட்டை ஃபோல்ட் பண்ணணும். அண்ட் இதுக்கு சென்டரில் இந்த பார்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு இது சென்டராக ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த பாட்டம் பார்ட்டை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிடணும். செவன்த் மெத்தட், இந்த காலர் எண்டாகிற இதில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்த சைடில் உள்ள ஸ்லீவையும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்லீவ் எண்டாகிற லைனில் இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இதையும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். எயித் மெத்தட், இந்த காலர் எண்டாகிறதுல ஃபோல்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த சைடும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்லீவ் எண்டாகிறதுல ஃபோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஓவர் இருக்கிறது இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். நைன்த் மெத்தட், பாட்டம் பார்ட்டை ஃபோல்ட் பண்ணிக்கணும். அண்ட் கரெக்டாக சென்டராக இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த சைடையும் ஃபோல்ட் பண்ணிட்டு டாப்லேருந்து ரோல் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நம்ம பாட்டம் பார்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு இருந்தது இப்போ எடுத்து விட்டுடலாம். டென்த் மெத்தட், இந்த பாட்டம் பார்ட்டை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த இதுக்கு சென்டராக அதை ஃபோல்ட் பண்ணணும். இந்த சைடும் அதே மாதிரி இந்த டாப் பார்ட்டை பாட்டம் பார்ட்டோடு வச்சுட்டு
டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஃபோல்ட் பண்ணது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம எடுத்து விட்டுறணும். ஸோ அவ்வளோதான். நான் உங்களுக்கு 10 டிஃப்ரெண்ட் வேஸ் டு ஃபோல்ட் டிஷர்ட் காமிச்சிருக்கேன். காட்டன் பிளாக்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.